இங்க ஜனகராஜ் வீடு எங்கண்ணா இருக்குது? ஜனகராஜா என்னத்துக்கு கேக்குறீங்க? சிலிண்டர் வந்துக்குதுண்ணா, குடுக்குண்ணா. போன வாட்டி எடுத்து வந்து கொடுத்துருப்பீங்களே அதே வீடுதான். போன வாட்டி எத்தனை வந்தா எனக்கு தெரியாதாண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா. ஊருக்கு புதுசா? ஆமாண்ணா. வா போலாம். என்னண்ணா சிலிண்டர் போறவரை செஞ்சியா? அட கூட வரேன்டா. கூட வந்து காசு தராங்களா? ஹெல்ப் பண்றேன்பா. அவரே பார்த்து 500 1000 கொடுத்தா பரவாயில்ல. கொடுக்க மாட்டியா? உனக்காக ஹெல்ப் பண்றேன்ல. நீ ஒன்னும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நான் வேற யாருக்குன்னா கேட்டு வச்சுக்கிறேன், நீ போ. தப்புன்னு பேசிட்டு பாரு, நான் காசுலாம் கேட்க மாட்டேன். வா போலாம். என்ன உன் மருமக தெரிஞ்சுச்சுன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எடுத்தது எடுத்த மாதிரியே போட்டுதுங்க, ஒரு வேலை செய்ய மாட்டேதுங்க. என்னமா இது மேல வந்து தண்ணி ஊத்துற? நான் தண்ணி ஊத்துற இடத்துல நீயா வந்த? என்னப்பா பேசுறாங்க அவங்க? தண்ணி ஊத்துற இடத்துல நீயா போன? பெருசா ஒழுங்கா போ, பிரச்சனை பண்ணாத. நான் என்ன பிரச்சனை பண்றேன்? நேரம் தண்ணி ஊத்திட்டு நீதான் பிரச்சனை பண்ற. யோ, நான் தண்ணி ஊத்துற இடத்துல நீ வந்து என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் இங்க பிரச்சனை. இங்க பாருங்க, நான் தண்ணி ஊத்துறேங்க, இந்த ஆள் குறுக்க வந்துட்டா என்ன சண்டை கேட்கலாம். பாருப்பா, உன் பொதாட்டி மேல தண்ணி ஊத்திச்சு. ஐயோ என் வீட்டு தண்ணி இவ்வளவு வேஸ்டா போச்சா? ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு போப்பா, கோட்டு கரெக்டா இருக்கான். 150 ரூபா கொடுத்துட்டு போனோமா? என்னப்பா பேசுறாங்க அவங்க? என்னையே கேட்டு கிடக்குற, அவங்க கூட தண்ணிக்கு அவங்க காசு கேக்குறாங்க. ஒரு நியாயம் வேணாவா? அநியாயம் பண்றாங்க. யோ, நாங்க நியாயமா தான் கேக்குறோம். மத்த இடத்துக்குலாம் போயிருந்தா 1000 2000 கேட்பாங்க. அவங்க கம்மியா தான் கேக்குறாங்க, குடுத்துட்டு போ. நான் ஏன் கொடுக்கணும்? அவங்க தான் இன்கல் பண்றாங்க. டேய், நீ காசு கொடுக்கணும், வீட்டு வாச தாண்ட முடியாது. என்ன நினைச்சுக்கிறேன்? என்னப்பா என்ன நடக்குதுக்கியா? பாருண்ணா, என் பொண்டாட்டி தண்ணி ஊத்திக்கிறா, அந்த தண்ணி எல்லாம் மேல ஊத்தினுக்கிறான். 150 ரூபாய் கேட்ட கொடுக்க மாட்டான். ஓ, பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, சில்லறை வேலையெல்லாம் பண்ற. நான் என்னப்பா பண்ணேன்? நான் ரோட்டு சிவனேரி போயிருந்தேன், அந்த அம்மா தண்ணி எடுத்து ஊத்திட்டு. அவங்க கூட தண்ணி எங்கனாலும் ஊத்துவாங்க, நீ எதுக்கு இங்க முன்னால வந்து நின்ன? கரெக்டா கேளுண்ணா, சாயங்காலம் சீட்டிங் போட்டுக்கலாம். நான் பார்த்த ரோடு எவ்வளவுப்பா கேட்டிருக்க? 150 ரூபா தானா? அடையானப்பா நீ சைட்டிஸை விட்ட 250 ரூபா மரியாதையை கொடுத்துட்டு போ. என்ன எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இருந்தீங்களா? ஏமாத்த பாக்குறீங்களா? நம்பி இது மாதிரி கேளு. யோ, நானே வயிறு தெரிஞ்சுன்னு கிடக்குறேன், நான் என்ன கேட்க சொல்றா? எனக்கு நீ சப்போர்ட் வந்தாதான் ஜனகராஜ் கூட சொல்லுவேன். ஜனகராஜ் கூட எது கேக்குறீங்க? சிலிண்டர் வந்துக்குதுண்ணா, அது கொடுக்குதானா? இந்த ஊர் தான் ஜனகராஜ் கூட, நான் தான் ஜனகராஜ். இங்க இருக்கிற கூட காரத்து கூட்டு வந்துட்டீங்க நீ. இங்க ஜனகராஜ் கொடுக்காதுப்பா, வேற ஜனகராஜ் கூட்டு போறேன். யோ சொட்ட, இவங்க பேர்ல தான் புக்கை வந்துக்குதே, வேற ஒருத்தங்க எப்படியே கொடுக்க முடியா? யோ, ஒழுங்கு மரியாதையா காசை கொடுத்துட்டு போ. ஏப்பா பிரசாத், இவரையே சிலிண்டர் காசை கொடுக்க சொல்லுப்பா. அதுவும் கரெக்ட் தான். தம்பியா, சிலிண்டர் இறக்கி வச்சுட்டா சிலிண்டர் காசு வேணா வாங்கிக்கோ. சரிதானா? என்ன கேட்டானா? யோ, வந்து சைக்கிள் எப்படி? இதுல ஒரு சைன் பண்ணா. நான் இது கந்தசாமின்னு போட்டுக்கிறா. ஐயோ, மாத்தி போட்டுனா. அது இன்னொரு பேர் எனக்கு ஜனகராஜன் இருக்குதுப்பா. கந்தசாமி, உனக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாத. வேற சமயத்தை பாதி எதுனா பண்ணி எடுப்பான். ஏன்பா, அதான் கையெழுத்து போட்டுனா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயேன். இதோ பார், அவன் ஜனகராஜ் இல்ல, உன்னை ஏமாத்துறான். டேய், நான் ஜனகராஜ் இல்ல தான்டா, எங்க பெரியப்பா ஜனகராஜ். சரி, உங்க பெரியப்பா எங்க இருக்கிறாரு? அவர் செத்துட்டாருப்பா. ஏய், முந்தா நாள் கூட போட்டோ வச்சு கும்பிடல. ஆமாங்க. எப்பா, அந்த ஜனகராஜ் இல்லப்பா. எப்பா, சைக்கிள் பிடிப்பா. என்னடியா எடுத்து போறாங்க? சைக்கிள் முன்னாடி உழுங்க. யோ, என்ன நடக்குதுங்க? சைக்கிள் எப்படி எடுத்துறேன்னு பாக்குறேன், எனக்கு சிலிண்டர் வந்தா ஆகணும். யோ சொட்ட, என்னயா இது இனிமேல் வீட்டாண்ட கொண்டு வந்துக்கிறா? நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். அவன் தண்ணி ஊத்தும் போது கேட்காதுக்கிற, இப்போது கேட்கறேன். இங்க பாரு தம்பி, ஒழுங்கா சிலிண்டர் கொடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா அந்த ஆள் சும்மா விட மாட்டேன். இந்த ஆள் நான் வேணா பண்ணிக்க, நான் கணக்காட்டுதாவல்ல. தம்பி, அந்த ஆளுகிட்ட இருந்து 250 ரூபா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லப்பா. எல்லா பிரச்சனையும் நீதான் காரணம். 250 ரூபா கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? அது அங்க போய் கேளு, என்ன வந்து கேட்டு கிடக்குற? விட மாட்டோம், சைக்கிளை நாங்க விட மாட்டோம். ஏன்பா ஜனகராஜ் பேர்ல சிலிண்டர் எதுனா வந்திருக்கு? ஜனகராஜ் பேர் இல்லையா வந்துக்குதுக்கா? எங்குது உங்க கூட? பக்கத்துல தான் இருக்கு வீடு, புதுசா வாடகைக்கு வந்திருக்கோம்ப்பா. யோ, இவங்க கூடதான் சொல்லு. நான் உங்ககிட்ட வேலைக்கா சேர்ந்துக்கிறேன். நான் நக்கலா பேசுறா, பேன் அவத்து கண்ணில் சொல்லிடுவேன். அப்ப எங்க காசு? உங்க காசு தானே. யோ, இந்த பக்கம்யா, இந்த ஆளை புடிச்சுங்க. ஏங்க எழுந்து வந்தா நல்லா பிடிங்க. கொஞ்சம் நவருங்க. எந்த பக்கம் உங்க கூட? இப்படிதான் இருக்கு. டேய், ஒழுங்கா 250 ரூபா கொடு. யோ, காசு அடியா. ஓ, காசு குடியா ஒழுங்கா. எந்த ஊர்ல அடுக்கும் தண்ணி என் மேல ஊத்திட்டு காசு கேக்குறீங்க? ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. பாரு இப்ப உன் கதையா. சரியா சரியா என்னது?
கொஞ்சம் எல்லாம் தூக்கியா இந்த பாக்கெட்ல இருந்தா வச்சிரு எடு எடு ஒண்ணு இல்ல 5 ரூபாய் அதெல்லாம் சொல்லக்கூடாது அங்க 250 ரூபாய் நீ கொடுத்து அவனை எடு போடா, போ 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 போடு அந்த ஓடி. என் வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்த உடம்புல வாங்கிக்கினேன். என்ன பேச்சு பேசுறான்? சீ, என்ன இந்த கப்பு அடித? செருப்பு நல்லா இருக்குது. ஐயோ நாய் நோ நான் ஜெட்டட் ஓடிடுறா. நாய் கேட்டுதுப்பா. இப்படி போனா நாய் தத்தாம பரதநாட்டியமா ஆடும். சரியா என்ன இது கோலம்? ஒருத்த வழி கட்டண வழி சொன்னப்பா. ஒரு பொம்பளை மேல தண்ணி ஊற்றி பிரச்சனை பண்ணுதுப்பா. அப்படியா? யாரா அவங்க? அங்க இருக்கிறாங்கப்பா. எது சட்டு லுங்கி செப்பல் கூட பிடிக்கிட்டாங்கப்பா. உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. வா அவங்கள நான் உண்டுலன் பண்ணிடுறேன். இந்த பாப்பா என் லுங்கி. வா, அதெல்லாம் வேணாம் பாப்பா. இவங்கதான்ப்பா என் சட்டில செப்பல் தொட்டிக்கிறாங்க பாரு. டேய், என்ன திருப்பி வந்த? நான் தனியா வரல, சிங்கத்தோட வந்துக்கிறேன். ஏய் உனக்கு நேரம் சரியில்லை, ஒழுங்கா போயிடு. என்ன ஒத்தாள் நினைச்சியா? இங்க பார். டேய், போடா, அடி வாங்கி சாப்பிடுறேன். பாத்தியாப்பா நீ இருக்கிற தைரியகுடியில பேசுறாங்க. டே சொட்டை அலுமினிய டேஸா சொட்டையாயிடும் போ. பொறுக்க முடியாது, தலை பொங்கு. நான் என்ன பாக்குறேன்? அவளை அடித்தல. உன் பையன் உன்னை அடிப்பானா? அது எப்படி அடிப்பான்? உன்னை யாராவது திட்டினா உன் பையன் சும்மா விடுவானா? பிரிச்சு மேய்ஞ்சிடுவான். பையன் வந்து பெத்தவங்களை திட்டினதுக்கு அடிக்கிறது எந்த தப்பும் இல்லைல்ல? நேவர், எந்த தப்புமே இல்லை. அப்போ பிரச்சனையே இல்ல, போட்டுடலாமா? நான் என் தலையை பிடிக்கிற. இவங்க 2 பேரும் எங்க அப்பா எங்க அம்மா இவங்களை திட்டினா என்ன பண்ணும்? ஒப்பா உங்க அம்மாவா? ஆமாண்டா சொட்ட. அப்பா ஜெட்டிய பண்ணின்னு உருவில்லாமா? டேய், கன்றாவியா இருக்குடா. அப்ப தெத்து. அடி. ஏய், அண்ணா. ஐயோ அம்மா அப்பா. ஏய்,